இளவாலை பகுதியில் நேற்று முன்தினம் காணி விவகாரத்தில் பெண்ணொருவருடன் முரண்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை தன்னுடைய கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது போலீசார் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் அவர் தன்னுடைய பரம்பரை காணியாக குறிப்பிடப்படும் இடம் பற்றைக்காடாக இருப்பதனால் பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட நிலையில் அந்த காணியை பிரதேச செயலக சபையினுடைய ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு எடுத்து அதனை துப்புரவு செய்யும் பணியை மேற்கொள்ள முயன்ற போதும் அங்கு வந்த சில குழுவினர் தங்களுக்கும் அந்த காணியில் பங்கு இருப்பதாக குறிப்பிட்டு சில விடயங்களில் தர்க்கங்கள் ஈடுபட்டு அவர் தன்னை அந்த பெண் கற்களாலும் சில உபகரணங்களாலும் தாக்க முயன்றதாகவும் அதனால் தன் தற்பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கி எடுத்து மிரட்டியதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்ட நிலையில் அந்த பெண் மீது தன்னுடைய காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக இளவாலை போலீசாரில் நேற்றைய தினம் முறைப்பாடு பதிவு செய்த அர்ச்சுனா ராமநாதன் அந்த பெண் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 29ஆம் தேதி வரை அந்த பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு பெண்ணை அச்சுறுத்தியதன் காரணமாக அது தொடர்பாக தொடரப்பட்ட போலீசாரிடம் கொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தற்போது ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அவட்ட ஜேசிபி எங்க ஜேசிபி இந்த உங்க ரெண்டு பேரும் நான் போலீஸ்ல போடுவேன். நான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வாங்க ஜேசிபி இங்க வெத்தியே போன் சொல்லி சொன்னனே சொல்லுங்க. கல்ல எடுத்து போடி நான் சும்மா இருக்கேன். நீங்க எல்லாம் வாங்குறீங்களா? கல்ல எடுத்து போடி வேற ஆளை ஒழுங்கா இருக்கும். அப்புறம் துவக்க வச்சு வரட்டே நாங்க பையன் தாக்கலாம். நீங்க அவரே நீ கல்ல எடுத்து அறிவியல போலீஸ் வந்து முதலங்கட தம்பி கை வச்சிராத. நீ என்ன ஹாண்ட வந்தா உள்ள காணிக்க வந்தானா பிறக்குறாங்க அடிக்க ஜாதி இல்ல. தெளிவா சொல்லுங்க உனக்கு ஆர்டர் எடுத்துங்க. போர்ஸ்ல நீ வெளிய போய் போலீஸ் போய் வரேன். திரும்ப சொல்றேன், இந்த தடியால அடிக்கிறது இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற யாரும் சரிதானே? அவ்வளவுதான் சொல்லி போட்டேன். போலீஸுக்கு அடிச்சு சொல்லி போடுறேன். நீங்க நீ வீடியோ எங்கனாலும் போட பிரச்சனை இல்ல. நீ வெளிய போ. எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. வெளிய போ. கடி விட்டு வெளிய போன நான் சொன்னா போலீஸ்க்கு போன்னு சொல்லி சொன்னா போலீஸ் வரங்க கல்ல எடுத்து போய் கல்ல எடுத்து போய் ஒழுங்கா இருக்கும். அப்புறம் துவக்க வச்சு வரட்டே நாங்க பையன் தாக்கலாம். நீங்க அவரே நீ கல்ல எடுத்து அறிவியல போலீஸ் வந்து முதலங்கட தம்பி கை வச்சிராத. நீ என்ன ஹாண்ட வந்தா உள்ள காணிக்க வந்தானா பிறக்குறாங்க அடிக்க ஜாதி இல்ல. தம்பி தெளிவா சொல்லுங்க உனக்கு ஆர்டர் எடுத்துங்க. அடிக்கிறது இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற போலீஸுக்கு அடிச்சு நீ வீடியோ எங்கனாலும் போட பிரச்சனை இல்ல. நீ வெளிய போ. எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம். நீ காணியை விட்டு வெளிய போ மரியாதை. போர்ஸோட நீ வெளிய போ. கூப்பிடுங்க. எங்கடா சட்ட ரூலும் படி எங்க ஏற்பட்டு நாங்கள் வெளியில போறோம். நீங்க அடிக்கிறீங்க. நீங்க சுட்டுட்டு போங்க. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான்
பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களை விரட்டுறது கொடுக்கல. போலீஸ் இப்ப வரும். விரட்டும். போலீஸ் வரட்டுக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கல. அமைதியா தானே நாங்க நின்னுட்டாங்க. போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க. போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே. அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம். இவரே ரெண்டு காலால உதவி அதுல போய் தானே நீங்க அடிக்கிறீங்க. நீங்க அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் loan கொடுத்திருக்கோம். போலீஸ் இப்ப வரும். பாதுகாப்புக்கு தான் கண் கொடுத்திருக்கேன். பொதுமக்களுக்கு சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு. இவருக்கு அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு. மட்டும்தான் தெரியும். எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள். எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள். கல்லால தூக்கி எறிவீங்கன்னா காலால சரிதானே? இந்த கல்லால தூக்கி எறிவீங்கன்னா வேற அடியோட வீடியோ ஒண்ணுலயே இருக்கட்டும். நாங்க பொட்டேனல் மாதிரியா இருக்கு பாக்க. நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட. நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட இருக்கிறோம். சரி மாதிரி காய்க்கணும். மண்டிக்கு சிறக்கி இருக்கா சவம். அவருக்கு மண்டைக்குல සෝගේ පරණ වැට කොයි තියෙන්නේ? මෙතන කෙලිම ගිහිල්ලා අදන පිට පස්සේ ඉවර වෙනවා. ඒක අර වැටත් වැරදිද සර්? ඔව් මේ වැටත් වැරදි. මේක තමයි සම්පූර්ණ වැරදි වැටක්. මේක ගලවන්න තමයි ඊයේ නියෝගයක් කරන්නේ. හා. ඒක ගලවන්න නියෝගය දුන්නා නම් රාගවන්න. පරු ඉතින් මම හද්දන්න කියලා. இந்த බලටම போன வைக்கிறத சும்மா அடி கொண்டு சமாதானமா இருக்கா தான் கதைக்கிறேன். அவன் துவாக்க நம்ம இருக்கிறார். துவாக்கறது தெரிஞ்ச கல்ல அவரா அடிச்சது எனக்கு இங்க ஏக்காமா ஜாரி வரணும் துவாக்கருக்கு. துவாக்க வச்சிருக்காரு சார். அங்க இப்ப துவாக்க வச்சிருக்காரு. இந்த படி துவாக்கோட என்னங்க துவாக்கோட விழிப்புல இருக்கு துவாக்கோட. விழிப்புல துவாக்க வச்சிருக்காரு. சுடுவான் துவாக்க. கம்பிக்கு 2-3 தடவை அடிச்சு போட்டார். எனக்கு உதஞ்சவர் 2 உள்ள கொண்டு போனேன். නඩුවත්දාලා නඩුවත් උසාවියේ කියලා මේ සම්පූර්ණ වැටෙන් කරලා මගේ වැට ගැව්වා ගහන්න දීවට පස්සේ මේගොල්ලෝ විතර කරදර කරන කවුද දෙන්නේ? මේකේ පෝඩර් එකක් තියෙනවා. கோட்டர் நேற்று முந்தின கோர்ட்டுக்கு போனாங்க சார். இவருக்கு எல்லாம் வெட்டி வளவுக்குள்ள போக வச்சுட்டு தெரியல. 10 காடுன்னு சொல்ல அவற்றை வளவை துப்புறதாக்கத்தான் சொன்னேன். எங்களை எல்லிய வெட்டி தான் ஜேசிபி கொண்டு போயிருக்கு. ஜேசிபி கொண்டு வந்தாங்க.